தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. அன்புக்குரியவர்களே, இதனால் காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஒரு வசனத்தை வாசித்து அதன் பிறகு அதை தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதன் துக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. மனிதனை சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே நீங்கள் பாருங்கள், அவன் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அவனுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையில் பசி துன்பத்தை அவன் அனுபவிக்கக்கூடாது. ஆகவே தான் செழிப்பான ஒரு தோட்டம், செழிப்பான ஒரு தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் முதல் மனிதர்களை சிருஷ்டித்து அங்கே வைத்தார். சகல கனி விருட்சங்களை தரக்கூடிய எல்லா விருட்சங்களையும் ஆண்டவர் படைத்தார். கனிகளை சாப்பிடும்படி அவனை உருவாக்கினார். அவனுக்கு தேவையான சகல காரியங்களையும் அவர் படைத்து கொடுத்தார். மட்டுமல்ல, அந்த தோட்டத்திலே பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத்து என்று சொல்லப்படுகிற 4 விதமான நதிகளை உள்ளே பாயச் செய்தார். ஒரு நதி, நைல் நதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது அமேசான் நதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் நம்முடைய தேசத்தில் உள்ள கங்கை நதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நதி எத்தனை மாவட்டங்களுக்குள்ளே பாய்ந்து எவ்வளவு செழிப்புள்ள பகுதியாக அந்த பகுதிகளை மாற்றுகிறது என்று பாருங்கள். ஒருவேளை எகிப்திலே மாத்திரம் நைல் நதி ஓடாதிருக்குமானால் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளைப் போல எகிப்தும் ஒரு வறண்ட பாலைவனமாய்த்தான் இருக்கும் என்று புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அந்த எகிப்து தேசம் முழுவதையும் செழிக்கச் செய்கிற நதி ஒரே ஒரு நதி தான். ஆனால் இங்கே ஒரு சின்ன தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே பாயும்படி 4 நதிகளை அவர் வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த தோட்டம் எவ்வளவு செழிப்பாக இருக்கும் என்று பாருங்கள். அப்படித்தான் மனிதர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மனிதன் பாவம் செய்ததினால் இந்த இயற்கை அவனுக்கு எதிராய் வந்தது. பஞ்சம், பசி, பட்டினி, சாவு, வியாதி எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பித்தார். ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருக்கும் வரை அவர்கள் இயற்கையோடு இசைந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கென்று தனியாக எந்த ஷெல்டரும் இல்லை, அவர்களுக்கென்று தனியாக எந்த கிளாத்தும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவர்கள் ஆடையின்றி இயற்கையோடு இணைந்திருந்தார்கள். எந்த வீடும் அவர்களுக்கு இல்லை. அப்படி வாழ்ந்த மனுக்குலம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்த மனுக்குலம், கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினார்கள். இழந்து போன அந்த மகிழ்ச்சி, இழந்து போன அந்த செழிப்பு, இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியும் இந்த மனுக்குலத்துக்கு சவதரித்து கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். கீழ்ப்படியாமையினால் ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்து பிதாவின் சித்தம் நிறைவேற தன்னை முற்றுமுடிய கீழ்ப்படிதலுக்கு அவர் ஒப்பு கொடுத்தபடியினாலே அவருடைய ஜீவனை கொடுத்து இழந்து போன அதிகாரங்களை எல்லாம் திரும்ப எடுத்து அவர் கையிலே வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் துக்க நாள் முடிந்து போகும், இனி உன் சூரியன் உன் சந்திரன் அஸ்தமிப்பதில்லை. என்றால் என்ன பொருள்? அவர்தான் நமக்கு சூரியனும் சந்திரனுமாய் இருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, அவர் நம் அருகிலே நம்மோடு கூட அத்தனை ஆசீர்வாதங்களோடும் அவர் இருக்கிறார். நம்முடைய துக்க நாள் முடிந்து போகிறது. காலை வேளையில் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ? ஐயோ, என் வாழ்க்கையில் இந்த நாளை எப்படி கடப்பது, இந்த நாளை எப்படி கடப்பது? கடன் பாரம் நிறைந்த ஒரு சகோதரன் ஒரு முறை என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார். அவர் சொன்னார், பிரதர், காலை ஏன் விடுகிறது என்று எனக்கு வருத்தமாக இருக்கும். எல்லாரும்
காலை விடிவதையும் காலையிலே எழுந்து தங்கள் வேலைக்கு மகிழ்ச்சியாய் போவதையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் மாத்திரம் இந்த நாள் ஏன் விடுகிறது, கடன்காரர்கள் எல்லாம் வருவார்களே என்று துக்கத்தோடு நான் இருப்பேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாள் முடித்து போ. ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய கீழ்ப்படியாமை என்கிற பாவம், ஆண்டவரே, நாங்கள் செய்த சகல பாவங்களினாலும் சாபத்தினாலும் ஆண்டவரே மகிழ்ச்சி இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறோம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. மன மகிழ்ச்சி இழந்து போய் நிற்கிறபடியினாலே ஆண்டவரே துக்கம் எங்கள் தொண்டையை அடைக்கிறதப்பா. எங்களுடைய தொழில், எங்களுடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் இருந்தாலும் கடன் பாரம் எங்களை அழுத்துகிறது, துக்கம் எங்களை அழுத்துகிறது, சாவுக்கு நேராய் ஓடுகிற அந்த நினைவு கூட எங்களுக்கு வருகிறது. செத்துப்போனால் நல்லது என்று கூட பல நேரங்களிலே நாங்கள் நினைக்கிறோம். அப்பா, இந்த தற்கொலை எண்ணங்களிலிருந்து, துக்கங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஒரே ஒரு வழிதான் நீர் சொல்லியிருக்கிறேன், உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும். இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவருடைய கீழ்ப்படியாமை முற்றிலுமாய் நீர் அகற்றும் ஆண்டவரே. அவர்கள் துக்கம் இதோடு மறைந்து போகட்டும். உன் சூரியன் இனி, சந்திரன் இனி மறைவதும் இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை. உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் பிரகாசமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.